உலக தமிழர்களுக்கு வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே கள்ளச்சாராய மரணங்கள் 50க்கும் அதிகமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்கள் 100க்கும் அதிகமான நபர்கள். இன்னும் மரணங்களின் எண்ணிக்கை அதிகமாகலாம் என்று நம்பப்படுகின்றது. இப்போது காவல்துறை, கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறை இந்த சாராயத்தை விற்றவரான கண்ணுக்குட்டி என்று அழைக்கப்படுகின்ற கோவிந்தராஜா மற்றும் அவருடைய மனைவி விஜயா மற்றும் இவருடைய தம்பி தாமோதரன் என்பவரை கைது செய்திருக்கிறார்கள். பிரபல கள்ளச்சாராய வியாபாரியான சின்னத்துரை என்பவர் தலைமறைவாக இருக்கிறார். அவரை இன்னும் கைது செய்யவில்லை. இவர்களை கைது செய்து விட்டார்கள். இவர்கள் வியாபாரிகள், இவர்கள் வெறும் அம்புகள். இவர்களை எய்தவர்கள் யார்? இந்த கள்ளச்சாராய கும்பலுக்கு தலைவன் யார்? அந்த தலைவனை இயக்கிய திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் யார் யார்? அதிகாரத்தில் உள்ளவர்கள் யார் யார் என்று இவர்கள் கண்டுபிடிக்கவில்லை, விசாரணை செய்யவில்லை. அவர்களை இன்னும் கைது செய்யவில்லை. அம்பை மட்டும் கைது செய்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதென்றால் இப்படிப்பட்ட அம்புகளை மட்டுமே கைது செய்கிறார்கள், அம்புகளை மட்டுமே முறிக்கிறார்கள். அதனால் கள்ளச்சாராய கட்டமைப்பு அப்படியே இயங்குகிறது. அந்த கட்டமைப்பு கொஞ்ச நாள் மௌனமாக இருக்கும். பிறகு அவர்களுடைய வேலையை தொடங்கி விடுவார்கள். இந்த கள்ளச்சாராய உற்பத்தி சம்பவத்திலே எத்தனை பொதுமக்கள் இறந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கிறது, இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கிறது, எங்கே கொண்டு வந்து இவர்கள் நிறுத்தி இருக்கிறார்கள் என்று பாருங்கள். பொதுமக்கள் மரணமடைகிறார்கள். 50க்கும் மேற்பட்ட மரணங்கள். இதற்கு யார் காரணம்? இதற்கு முழு பொறுப்பேற்பது யார்? கள்ளச்சாராயம் காடுகளிலே விற்கப்பட்டதா என்றால் இல்லை. கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய நகர பகுதிகளில் விற்கப்பட்டிருக்கிறது, கடைகளிலே விற்கப்பட்டிருக்கிறது. இது இன்றைய நேற்று விற்கப்பட்டதல்ல, 2-3 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக விற்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று பொதுமக்கள் சொல்லுகிறார்கள். பாதிக்கப்பட்டவர்களுடைய உறவினர்கள் சொல்லுகிறார்கள், இறந்தவர்களுடைய உறவினர்கள் சொல்லுகிறார்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய நடுப்பகுதியிலே, நகர பகுதிகளிலே, கடைகளிலே விற்கப்பட்டிருக்கிறது. அங்கு அருகிலே காவல்துறையினர் இருக்கிறார்கள், காவல் நிலையம் இருக்கிறது, மாவட்ட ஆட்சியருடைய அலுவலகம் இருக்கிறது. கள்ளச்சாராயத்தை பிடிப்பதற்காகவே பதவி பெற்று வந்தவர்களான மதுவிலக்கு அமுலாக்கத்துறை அருகிலேயே இருக்கிறது. இவர்கள் 3 பேரும் தங்களுடைய கடமையை செய்ய தவறியிருக்கிறார்கள் அல்லது அந்த கள்ளச்சாராய விற்பனைக்கு துணை போயிருக்கிறார்கள் என்பதுதான் அர்த்தம். இது பொதுமக்கள் மத்தியிலே வெட்ட வெளிச்சமாக தெரிந்திருக்கிறது. அரசு நிர்வாகம் இதற்கு துணை போயிருக்கிறது. இது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. கள்ளக்குறிச்சியினுடைய நகர பகுதிகளிலே கள்ளச்சாராயம் விற்கப்பட்டிருக்கிறது என்றால் காவல்துறை என்ன தூங்கி கொண்டிருந்ததா? மாவட்ட ஆட்சியர் என்ன செய்து கொண்டிருந்தார்? இந்த மதுவிலக்கு அமுலாக்கத்துறை என்ன செய்து கொண்டிருந்தது என்ற ஒரு பெரிய ஒரு கேள்வி பொதுமக்கள் மத்தியிலே இன்னும் இருக்கிறது. பொதுமக்கள் சொல்லுகிறார்கள், இதற்கு காவல்துறையினர் கண்டும் காணாத வகையில் இருந்தார்கள், கண்மூடி இருந்தார்கள், அவர்கள் பின்னுக்கு பலமாக இருந்தார்கள் என்று பொதுமக்கள் சொல்லுகிறார்கள். மதுவிலக்கு அமுலாக்கத்துறை தங்கள் கடமையை மீறிவிட்டது என்று பொதுமக்கள் சொல்லுகிறார்கள். இந்த கள்ளச்சாராயத்தை எப்படியாவது ஒழியுங்கள் என்று சொல்லி கதறுகிறார்கள். இறந்தவர்களுடைய மனைவிகள், தாய்மார்கள், பிள்ளைகள் வெளியே வந்து கதறுகிறார்கள். இந்த சாராயத்தை ஒழியுங்கள், டாஸ்மாகை ஒழியுங்கள் என்று சொல்லி கதறுகிறார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் என்ன செய்கிறது? இந்த கள்ளச்சாராய வியாபாரிகளை தான் கைது செய்கிறது. அந்த கள்ளச்சாராயத்தை தெருவுக்குள் வைத்து விற்றவரை தான் கைது செய்திருக்கிறதே தவிர அந்த கள்ளச்சாராயத்துடைய தலைவனை, உற்பத்தி செய்தவர்களை, அவர்களுக்கு பின்னால் இருந்த கோஷ்டியினரை, இந்த கள்ளச்சாராய கும்பலை, இந்த நெட்வொர்க்கை, இந்த இயங்குகின்ற இந்த வலையமைப்பை அவர்களை கைது செய்யவே இல்லை. ஏனென்றால் அந்த வலையமைப்பிற்கு வேறுதடி சென்றால் திராவிட முன்னேற்ற கழக கூடாரம் காலியாகும். ஒட்டுமொத்தமாக அந்த கூடாரத்தை கைது செய்ய வேண்டி வரும். ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகம் இதற்கு பின்னால் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பது வெளிச்சத்திற்கு வரும். இதனால் அவர்கள் மௌனமாக இருக்கிறார்கள், அமைதி காக்கிறார்கள். அவர்களை கைது செய்ய இவர்கள் முற்படவே இல்லை. இதோடு இதை முடித்துக் கொள்ளலாம் என்று பார்க்கிறார்கள். அதனால் தான் இந்த கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இனியும் கள்ளச்சாராயங்கள் உற்பத்தி செய்யப்படும், அது காய்ச்சப்படும். ஏனென்றால் அவர்களுடைய நிர்வாக கட்டமைப்பு அப்படியே தான் இருக்கிறது. அவர்கள் இப்போது மக்கள் மரணித்து விட்டார்கள் என்றவுடன் மௌனமடைவார்கள். அந்த கள்ளச்சாராய கும்பல்கள் அப்படியே மௌனமடையும். அப்படியே தங்களுடைய செயல்பாடுகள் அனைத்துமே நிறுத்தும். கொஞ்ச நாள் அப்படியே தலைமறைவாக இருப்பார்கள். இந்த பிரச்சனை எல்லாம் முடிந்து ஓய்ந்து போன பிறகு வேறொரு பிரச்சனை வரும். கொஞ்ச நாளைக்கு பிறகு அவர்கள் வெளியே கிளம்புவார்கள், மீண்டும் கள்ளச்சாராயத்தை காய்ச்சுவார்கள், மீண்டும் விற்பனை செய்வார்கள். அது ஒரு 2-3 வருடங்களாக நடக்கும். அதே இந்த மதுவிலக்கு அமுலாக்கத்துறை தூங்கி கொண்டிருக்கும். இந்த மாவட்ட ஆட்சியர் கண்டும் காணாமல் இருப்பார், இந்த காவல்துறையினரும் கண்டு காணாமல் இருப்பார்கள். கண்டும் காணாமல் இருக்கிறார்களா அல்லது கையூட்டுகளை பெற்றுவிட்டு அமைதியாக இருக்கிறார்களா என்று மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது. பொதுமக்களே சொல்லுகிறார்கள், இவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள், இவர்கள் கண்டும் காணாத வகையில் இருக்கிறார்கள், அல்லது இவர்களும் இவர்களுக்கு துணை போகிறார்கள், இவர்கள் லஞ்சத்தை வாங்கிவிட்டு அமைதியாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் லஞ்சத்தை வாங்கிவிட்டு அமைதியாக இருப்பார்களானால் இதற்கு பின்னே மிகப்பெரிய ஒரு வேலை திட்டம் இருக்கிறது. இதற்கு பின்னே அரசாங்கத்துடைய மிகப்பெரிய கைகள் இருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மிகப்பெரிய கைகள் இருக்கிறது. அந்த துணிவால் தான் இந்த கள்ளச்சாராய கும்பல் இயங்குகிறது. அரசாங்கத்துடைய ஆதரவு இல்லாமல் கள்ளச்சாராய கும்பல் இயங்க முடியாது. எந்த ஒரு கள்ளச்சாராய தலைவனுக்கும் இவ்வளவு தூரம் பொதுவெளியில வைத்து அதை விற்கிறான் என்றால், விநியோகம் செய்கிறான் என்றால், அரசு அங்கீகாரம் இல்லாமல், அரசு ஆதரவு இல்லாமல் எப்படி அவன் இயங்குவான்? அப்படி அவன் இயங்குகிறான் என்றால் அரசாங்கமே தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருக்கின்ற நிர்வாகியின் மூலமாக இது இயக்குகிறது என்பதுதானே உண்மையாக இருக்க முடியும். கள்ளச்சாராயத்தின் மூலமாக கொள்ளை லாபங்களை அனுபவிக்கின்ற இந்த ஊழல் பெருச்சாளிகளை வேரோடும் வேரடி மண்ணோடும் புடுங்கி போடவில்லை என்றால் தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட மரணங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கும். இதை தவிர்க்க முடியாது. இவர்கள் சாதாரணமாக தெருவுக்குள் வைத்து விற்கின்ற வியாபாரிகளை கைது செய்து சிறையில் அடைக்கிறார்கள். அதோடு இவர்களுடைய வேலை முடிந்து விட்டது என்று நினைக்கிறார்கள்.
இப்படித்தான் முதலே மரக்காலத்திலும் செய்தார்கள். கள்ளச்சாராயம் காய்ச்சுவதை என்ன நிறுத்திவிட்டார்களா? இப்போது கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராயம் குடித்து இறந்திருக்கிறார்கள். கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் அறிவிக்கின்ற இந்த அரசாங்கம் ஏன் இந்த கள்ளச்சாராய கும்பலை இன்னும் கைது செய்யவே இல்லையே? கள்ளச்சாராய தலைவனை ஏன் இன்னும் கைது செய்யவே இல்லை? அந்த நிர்வாக கட்டமைப்பு ஏன் இன்னும் ஒடுக்கவே இல்லை, கைது செய்யவே இல்லை? மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு மாவட்டங்களிலே இந்த கள்ளச்சாராய உற்பத்தி நடக்கிறது என்றால் அந்த கள்ளச்சாராய வேறு அறுபடவில்லை. கள்ளச்சாராய உற்பத்தி செய்கின்ற அடிமட்டம் தகர்க்கப்படவில்லை, அது இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அதைத்தான் நாங்கள் திருப்பி பதிவு செய்கிறோம். அந்த வேர்களை நீங்கள் அறுக்கவில்லை, அடிமட்டத்தை தகர்க்கவில்லை. அந்த அத்திவாரம் அப்படியே இருக்கிறது. மேம்போக்காக வியாபாரிகளை மட்டும் கைது செய்து சிறையில் அடைக்கிறார்கள், அதோடு திருப்திப்பட்டுக் கொள்கிறார்கள். இதற்கான காரணம் எங்களுக்கு தெரியாமல் இல்லை. அந்த அடித்தளம், அந்த அத்திவாரம், அந்த ஆணிவேர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள் இருக்கிறது. மிகப்பெரிய நிர்வாகிகள் எல்லாம் அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். உங்களுடைய கை அதில் இருக்கிறது என்பதற்காக நீங்கள் அந்த கட்டமைப்பை அப்படியே விட்டு வைத்திருக்கிறீர்கள். ஏன் அந்த கட்டமைப்பை அடியோடு சாய்த்தால் உங்களுடைய நிர்வாகம் அடியோடு சாய்க்கப்பட வேண்டி வரும். நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் இப்போதைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்ற நாட்காலில் 4 கால் இருக்கிற என்றால், ஒரு கால் சாதி, இன்னொரு கால் சாராயம், இன்னொரு கால் பணம், இன்னொரு கால் ஊழல். இந்த 4 கால்களை கொண்ட நாட்காலியில் தான் தற்போதைய முதலமைச்சர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அதில் இந்த சாராயத்தினுடைய ஒரு காலை உடைத்து விட்டால் அவர் விழுந்து விடுவார், ஆட்சி விழுந்துவிடும், அவருடைய கட்சி கலைந்துவிடும் என்பதற்காக இவர்கள் இதனை காப்பாற்றுகிறார்கள். முற்றுமுழுதாக இதனை பொறுப்பேற்க வேண்டியவர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் இன்றைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். இதற்கு இந்த மரணங்களுக்கு முற்றுமுழுதாக பொறுப்பேற்று அவர் பதவி விலக வேண்டும். ஆட்சியை நடத்துவதற்கு எந்த விதத்திலும் தகுதி இல்லாதவர். இந்த கள்ளச்சாராயத்தை தடுப்பதற்கான நிர்வாகிகள் சரியாக இயங்கவில்லை. அந்த நிர்வாகம் சரியாக இயங்கி இருந்தால் இந்த கள்ளச்சாராயம் உற்பத்தி நடந்திருக்காது. இந்த கள்ளச்சாராயத்தை இவர்கள் தடுக்கவில்லை என்ற காரணத்தினால் இவர்களை கண்காணிக்க வேண்டிய ஒரு இடத்தில் இருப்பவர்கள் யார்? இதற்கு மேலே இருக்கின்ற அமைச்சர்கள். இந்த அமைச்சர்களை சரியாக வழிநடத்த வேண்டியவர் யார்? அவருக்கு மேலே இருக்கின்ற முதலமைச்சர். அந்த முதலமைச்சர் சரியாக இயங்காதன் காரணத்தால் அமைச்சர் சரியாக இயங்கவில்லை. அமைச்சர் சரியாக இயங்காதன் காரணத்தால் அவருக்கு கீழ் இருக்கின்ற காவல்துறை, மாவட்ட ஆட்சியர், மதுவிலக்கு அமலாக்கத்துறை இது சரியாக இயங்கவில்லை. இவர்கள் சரியாக இயங்கவில்லையா அல்லது இவர்கள் துணை போனார்களா என்பது வேறு கதை. அதை சரியாக விசாரணை செய்ய வேண்டும். அந்த விசாரணையும் நடத்தவில்லை. ஆக இவர்கள் சரியாக இயங்கவில்லை அல்லது இவர்கள் துணை போயிருக்க வேண்டும். ஆக கட்டுமானமே சரியாக இயங்கவில்லை. அப்படி பார்த்தால் கட்டுமானமே சரியாக இயங்கவில்லை, அத்திவாரமே ஆட்டம் கண்டு கொண்டிருக்கிறது. இவர்கள் கள்ளச்சாராயத்துக்கு துணை போயிருக்கிறார்கள். இதற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பதவி விலக வேண்டும். நிர்வாகத்தை நடத்துவதற்கு எந்த தகுதியும் இல்லாதவர், எந்த ஆளுமையும் இல்லாதவர், திறனற்ற நிர்வாகத்தின் மூலமாக மக்களை பலி கொடுத்து கொண்டிருக்கிறார். மக்கள் இந்த கள்ளச்சாராயம் கொடுத்து இறந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது முற்றுமுழுதான தவறு யாரிடம் இருக்கிறது? இந்த ஆட்சியாளர்களிடம் இருக்கிறது, முதலமைச்சரிடம் இருக்கிறது. அவருடைய நிர்வாக திறனற்ற செயல்தான் இப்பொழுது இந்த மரணங்களுக்கு காரணம். முதலமைச்சரை பதவி விலக சொல்லி எதிர்க்கட்சிகள் சட்டப்பேரவையிலே சொல்லுகின்ற போது அவர்களை குண்டுகட்டாக தூக்கி கொண்டு வெளியே போடுகிறார்கள். சர்வாதிகார காட்டாட்சியை நடத்துகிறார்கள். சர்வாதிகாரத்தின் மூலமாக எதிர்க்கட்சியினுடைய குரல்களை எல்லாம் ஒடுக்கிவிடலாம் என்றால் இந்த அரசு நல்லாட்சியை கொடுக்கிறதா, சர்வாதிகார ஆட்சியை கொடுக்கிறதா என்று பொதுமக்கள் சிந்திக்க வேண்டும். இந்த அரசு எந்த வகையான ஆட்சியை கொடுக்கிறது? இரும்பு கரம் கொண்டு சர்வாதிகார போக்கோடு அடக்க வேண்டியது கள்ளச்சாராய உற்பத்தியை. ஆனால் இரும்பு கரம் கொண்டு சர்வாதிகார ரீதியாக அடக்க நினைப்பது எதிர்க்கட்சியுடைய குரல்களை இந்த அரசாங்கம் அடக்க நினைக்கிறது. எதிலே சரியாக இயங்க வேண்டும் அதிலே சரியாக இயங்கவில்லை. எதிலே சர்வாதிகாரமான முறையிலே இயங்கக்கூடாதோ அதிலே சர்வாதிகாரமான முறையிலே இயங்குகிறார்கள். எதிர்க்கட்சியினுடைய குரல் வழியை நெருக்கிறார்கள், ஊடகங்களுடைய குரல் வழியை நெருக்கிறார்கள், சமூக ஊடகங்களிலே பேசுபவர்களுடைய குரல் வழியை நெருக்கிறார்களே தவிர அதை நெருக்க வேண்டிய இடம் எது? கள்ளச்சாராய சந்தை, கள்ளச்சாராய கும்பல், கள்ளச்சாராயத்தினுடைய ஆணிவேர், கள்ளச்சாராயத்தினுடைய அத்திவாரத்தை தகர்க்க வேண்டும், கள்ளச்சாராயத்தினுடைய ஆணிவேரை அறுக்க வேண்டும். அதை இவர்கள் செய்யவே இல்லை. ஆனால் யாரை இவர்கள் அறுக்கிறார்கள்? யாருடைய அத்திவாரத்தை இவர்கள் தகர்க்கிறார்கள்? அதை கேள்வி கேட்பவர்களுடைய அத்திவாரத்தை தகர்க்கிறார்கள். கேள்வி கேட்பவரை இரும்பு கரம் கொண்டு அடக்குகிறார்கள். எதிர்க்கட்சியினரை அழிக்க பார்க்கிறார்கள். சர்வாதிகாரத்தை முற்றுமுழுதாக அமுல்படுத்துகிறார்கள். ஜனநாயகத்தை படுகொலை செய்வதிலே சர்வாதிகாரத்தை முற்றுமுழுதாக அமுல்படுத்துகின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் இன்றைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அதை ஏன் இந்த கள்ளச்சாராய கும்பலிடம் காட்டுவதில்லை? ஏனென்றால் கள்ளச்சாராயத்தை நடத்துபவர்களை இவர்கள் தான், கள்ளச்சாராயத்தை உற்பத்தி செய்பவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளாக இருப்பதனால்தான் அவர் அதிலே மௌனம் காக்கிறார். அதனால்தான் நாங்கள் சொல்லுகிறோம், இதற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் அவர்களே நீங்கள் முதலே பதவி விலகுங்கள். உங்களுடைய ஆட்சி இல்லாமல் போனாலே இங்கு கள்ளச்சாராயம் ஒழிக்கப்படும்.